ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி பார்த்திங்கன்னா வெள்ளைச்சோளம் கூட பாசி பயிறு சேர்த்து நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 கப் அளவு வெள்ளைச்சோளம் எடுத்துக்கிறேன். மெஷர் பண்ண கப்பிலேயே 1 கப் அளவுக்கு பாசி பயிறு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. பாசி பயிரெலாம் பாருங்கள், இந்த அளவுக்கு நசுங்கி வரணும். அப்போ தான் நமக்கு நல்லா அரைக்க முடியும். இதை நம்ம இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரமாவது ஊற வச்சுருங்க. ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சிருங்க. நல்லா ஊறிடுச்சுன்னா வெள்ளைச்சோளம் நமக்கு மிக்சிலேயே அரைப்பட்டு வந்துடும். அரைச்ச மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாங்க. வெள்ளைச்சோளத்தை அரைக்கும்போது ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் ரஃப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைக்கும்போது நமக்கு ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்துடும். எனக்கு ஒரு பேட்சாக பிரித்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சு கலந்து விட்டுறலாங்க. இதை மூடி வச்சு ஒரு 6லேருந்து ஒரு 7 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். ஒரு 7 மணி நேரமாவது புளிக்க வச்சாதான் அது ஓரளவுக்கு பொங்கி வரும். பாருங்கள், இப்போ மாவு நமக்கு நல்லாவே பொங்கி வந்துருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாவு வச்சு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பணியாரம், தோசை எது வேணாலும் ட்ரை பண்ணலாங்க. ஒரு ஹெல்த்தியான இன்றைக்கி ஒரு பணியார ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு பொரிய விட்டுறலாங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இது கூட நல்லா ஒரு கை நிறைய முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேங்க. முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட நான் அவிச்ச ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்து செய்யும்போது இது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ஒரு ஹெல்த்தியாக கொடுத்த ஒரு ஃபீல் இருக்குங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு கூட இந்த மிக்சிங்கை சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து ஒரு பணியார மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை எடுத்து ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு நாம் கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு பணியாரக்கெல்லாம் நல்லா சூடாக ரெடியாக இருக்குது. தேவையான அளவு எண்ணெய் விட்டு நம்ம மாவை உள்ளே சேர்த்து நல்லா மூடி வச்சு 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த முருங்கைக்கீரை கார்ன் சேர்த்த ஹெல்த்தி பணியாரம் ரெடிங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக மில்லட்ஸில் செஞ்ச மாவு கூட இந்த மாதிரி கீரை, கார்ன்லாம் சேர்த்து செய்யும்போது அவங்களுக்கு அந்த மில்லட்ஸில் சாப்பிட்ற ஒரு ஃபீலே இருக்காதுங்க. அந்த டேஸ்ட்டில் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. மில்லட்ஸு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறவங்க நினைக்கிறதுக்கு இதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனுங்க. பாசிப்பயிரில் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகங்க. பாசிப்பயிறு அப்படின்னாலே நமக்கு அவிச்சு மட்டும் கொடுக்காம இந்த மாதிரி மில்லட்ஸ்குள்ளே மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதே மாவு வச்சு நம்ம தோசை கூட ட்ரை பண்ணலாங்க. தோசையெல்லாம் நல்லா ஊற்ற வரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நெய் குசோட சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக செஞ்சு கொடுக்கும்போது லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள், தோசைலாம் அவ்வளோ அருமையாக வருங்க. கண்டிப்பாக இந்த வெள்ளைச்சோளம் பாசிப்பயிறு சேர்த்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக், ஷேர் கொடுங்க. வெள்ளைச்சோளத்தில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நார் சத்து ரொம்ப அதிகம் வெள்ளைச்சோளத்தில். கான்ஸ்டிபேஷன் வராது, டயபெட்டிஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி நம்ம வெள்ளைச்சோளத்தை நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.